This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. हॉलीडेजनाले அது நம்ம GT हॉलीडेज தான். டங்கி पूरी फैमिली है ये चार उल्लू दे पट्टे. இப்படி ஒரு திரைப்படம் வர்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து தமிழில் டப் கூட செய்யப்படலை. முழுவதும் ஒரு இந்தி திரைப்படம். இந்தி திரைப்படங்களை பெருவாரியாக நம்ம வந்து போய் பார்க்குறதுங்கிறது அரிது. அதில் நான் வந்து வேற்றுமொழி படங்களை பெருவாரியாக பார்க்குறது இல்லை. இது ஒரு நல்ல குணம் கிடையாது, மோசமான குணம் ஒரு சினிமா ரசிகர்களுக்கு இருக்கக்கூடாத குணம். ஆனால் நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஏன்னா டங்கி படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக தொடக்கம் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். முழுவதும் இந்தியில் மட்டுமே ஓடின, கீழே வந்து சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் மட்டுமே வந்த ஷாருக் கான் கதாநாயகன் நடித்த டங்கி திரைப்படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் நிறைய இடங்களில் நம்ம கண்ணீரை அப்படியே தோண்டி வர வைக்கிறாங்க, நம்மளை நல்ல மனசு நிறைய சிரிக்க வைக்கிறாங்க, நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கிறாங்க. கடைசியாக இந்த படம் முடிச்சு வெளியே வரும்போது தமிழ் சினிமா உச்சபட்ச நட்சத்திரங்கள் இது மாதிரியான நல்ல ஃபீல் குட்டான படங்களை எடுத்து நடிக்க மாட்டுறாங்க. வெறுமனே சண்டை காட்சிகள் நிறைஞ்ச ஒரு மாஸ் கமர்ஷியலில் மட்டுமே போயிட்டுருக்காங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி, ஒரு சின்ன கோபமும் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் ஒரு நல்ல திரைப்படமாக டங்கி இருந்தது. ஷாருக் கான் அவர்கள் நடித்து ராஜ்குமார் ஹிரானி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எடுத்த படம். உங்களுக்கு தெரியும், ராஜ்குமார் ஹிரானி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய 3 இடியட்ஸ், பிகே மாதிரியான ரொம்ப வித்தியாசமான நல்ல படங்களை எடுத்திருப்பார். அவருடைய அந்த திரைக்கதையில், அவருடைய இயக்கத்தில் கொஞ்சம் கூட அவருடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே இறங்காமல் ரொம்ப சூப்பரான படமாக டங்கியை கொடுத்துருந்தார். டாப்ஸி கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. நம்ம ஆடுகளம் படத்தில் பார்த்த வாட்ஸ் யூர் நேம், வாட்ஸ் யூர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க. வாட்ஸ் யூர் நேம் கூட வராது, கேபி கருப்பு அப்படின்னு தனுஷ் சொல்லும்போது வருகிற அந்த ஒரு முழு டாப்ஸி இதில் இல்லை. இதில் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு தேர்ந்த நடிகராக டாப்ஸி அவர்களை பார்த்தேன். ஷாருக் கான் பற்றி சொல்லணும்னா சொல்லுவாங்களே, தலைவர் தான்ப்பா, இன்னும் நம்ம வடிவேல் சாருடைய ஸ்டைலில் சொல்லணும்னா மசால் வடை தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷாருக் கான் தான். இந்த வயசில் அவருடைய 2 விதமான ஏஜ் குரூப்பில் அவர் நடிக்கிறார். ஒரு 25-30 வயசு இருக்கிற மாதிரியான ஒரு இடத்து வர்றாரு. ஒரு 50-55 வயசு இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமும் நடிக்கிறார். நம்ம இந்த 20-25 அந்த 30 வயசு அதை ஏற்றுக்க முடியுது. 50-55 அவருக்கு ஒட்டலை. என்னையா ஷாருக் கான் வயசான மாதிரி கேட்டீங்க, உண்மையிலே வயசானவர், அதை விட கூட. அப்படி ரொம்ப இளைஞராக அந்த படத்தை கடத்தி கொண்டு போனார். படத்தில் நிறைய இடங்களில் அவர் நம்மளை வந்து அப்படியே நெஞ்ச உருக்குறார், நிறைய விஷயங்களை பேசுகிறார். ஒரு ஆர்மி சோல்ஜராக படம் முழுவதும் வர்றாரு. ஆனால் ஆர்மியில் இல்லை, ஆர்மியிலேருந்து வந்த சோல்ஜராக படம் முழுவதும் வர்றவர். ஒரு ஆர்மிக்காரன் இந்த தேசத்தின் மீது வச்சிருந்த ஒரு ஆர்மிக்காரன் இந்த தேசத்தின் மீது வச்சிருக்கிற பார்வை எப்படி இருக்கும், அவன் இந்த நாட்டின் மீது இருக்கிற பார்வை இருக்கும், இந்த மக்களை பார்க்குறது எப்படி இருக்குங்கிற மாதிரியான நல்ல படம். என்ன பேசியிருக்கு, எதை பற்றி பேசியிருக்குன்னா மைக்ரன்ஸ் பற்றி பேசுது, அகதிகளை பற்றி பேசுது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பிழைப்புக்காக, ஒருவேளை சோத்துக்காக போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுது. 140 வருடங்களுக்கு முன்னாடி எந்த நாட்டிலையும் எல்லைகள் கிடையாது. எந்த நாடும் இந்த நாட்டுக்காரன் இங்கே வரணும், அந்த நாட்டுக்காரன் இங்கே போகக்கூடாதுன்னு எந்த விதமான விதிகளையும் போடலை. ஆனால் இப்போ இந்த விதிகள் வச்சுக்கிறாங்கல்ல, இதனால எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 மில்லியன் மக்கள் பார்டர் கிராஸ் பண்ணுறாங்க, வேறு நாடுகளுக்கு போய் வாழ முயற்சி பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர்னா யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளவு மக்கள் என்ன பாதிப்புக்குள்ளாகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனேன், பாஸ்போர்ட் எடுத்து வீசா எடுத்து போய் ஜாலியாக இருக்க வேண்டியதானே? இல்லை, அந்த பாஸ்போர்ட் வீசா கிடைக்காத மக்கள் இருக்கிறாங்கல்ல, வீசா கிடைக்காம இல்லீகலாக போகிற மக்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் சாகுறான். இங்கேருந்து போனவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் எவ்வளோ பேர் நோக்குறான். அங்கே போனவன் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் அவங்க தத்தளிக்கிற வேதனை என்னங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். ரொம்ப 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 சிறப்பாக எடுக்கப்பட்ட தங்கியில் ஒரு அழகான காதல் இருக்குது. ஒரு 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 ஏழ்மை நிலைனா நீங்கள் வந்து நமக்கு ஒத்து வராத ஒரு அடிநிலை ஏழ்மை இருக்குல்ல, நம்ம பார்த்து மட்டும் கண்கலங்கிற ஏழ்மை அது இல்லை. நம்ம அன்றாடம் அனுபவிக்கிற ஒரு பெரும் கூட்டமாக இருக்குல்ல, இந்த மிடில் கிளாஸ் இருக்குல்ல, இவங்க அனுபவிக்கிற ஒரு வறுமையை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காசுக்காக ஒருத்தன் இங்கேருந்து வெளிநாடு போனால் அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுவான், அங்கே என்னெல்லாம் துன்பம் இருக்குது, துயரங்கள் இருக்குது, போகிற வழியில் என்ன இருக்குன்னு ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன லேகு கூட கிடையாது. ரொம்ப சூப்பராக இங்கேருந்து லண்டன் கோர்ட்டில் போய் ஷாருக் கான் அவர்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் நிச்சயம் போய் படத்தில் பார்க்கணும். அந்த வந்து நீங்கள் அந்த இங்கிலீஷ் சப்டைட்டிலு ஹிந்தியில் அவர் பேசுகிறது அதுவே உங்களுக்கு 100% உணர்வை கடத்திடும். ஒரு வேற்று மொழி, எனக்கு தெரியாத ஒரு மொழியை பார்க்கும்போது எப்படி அதனால் புரிஞ்சுக்க முடியும்னா அதெல்லாம் உடைச்சிருக்காரு ஷாருக் கான். ராஜ்குமார் ஹிரானி அந்த மொழிங்கிற பிரச்சனை எதுவுமே இல்லைடா, நீ இந்த படத்தை பாடுறா, உனக்கு நான் சொல்ல ஒரு விஷயம்
புரியுண்டான்னு ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக நிறைய விஷயங்களை இந்த படத்தில் போட்டிருக்கிறாங்க. எவன்டா அந்த நாடுகளுடைய எல்லையை போட்டது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. பிரிட்டிஷ்காரன் நம்ம ஊரில் வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போனேன், ஆனால் நம்மளை இங்கே வர விடுறதுக்கு ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கட்டும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறீங்க, கார் இறக்குறீங்க, காப்பி எடுக்கிறீங்க, எல்லாம் வாங்குறீங்க, ஆனால் மனுஷனை மட்டும் அங்கே வரக்கூடாதுங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியாக இருக்கட்டும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தீவிரவாதம் பண்ணிட்டாங்கன்னா தீவிரவாதியாயா அங்கேருந்து இங்கே தப்பி பிழைச்சி வரான், அவனை பிழைப்புக்காக வராயா அப்படிங்கிற நிறைய ஆக்கப்பூர்வமான வசனங்கள் நம்மளை மனசை தொட வச்சுருக்கு. படத்தில் த்ரூ அவுட்டாக ஷாருக் கான் ஒரு சின்ன மெல்லிய எந்த விதத்துலையும் கொஞ்சம் கூட முகசுளிக்க வைக்கிற காட்சி இல்லாத ஒரு அழகான காதலை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் தொடாமல் காதலிப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு காதலை மறுபடியும் திரையில் பார்க்குறப்போ, அது ஒரு பாலிவுட் படத்தில் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பஞ்சாப் மாநிலத்துடைய பின்னணியில் இருந்து இன்னும் ஷாருக் கான், டாப்ஸி போக தேர்ந்த நடிகர்கள், ரொம்ப நல்ல நடிகர்களை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் படம்பா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுகிற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது பொருட்களுக்கு அதிகம் செலவழிக்காமல் உணர்வுகளுக்கு அதிகமான வேலை செஞ்சு ரொம்ப அற்புதமான படைப்பாக டங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் போய் டங்கி திரைப்படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த ரெக்கார்டிங் செஷனில் அனிருத் இருந்தாரா? அவங்க இல்லை, போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ பாஸ் ஆகிட்டுறப்போ வேற ரூம் போகிறப்போ ஐ ஸ்டாப் சரி ஹாய் சார் அப்படி ஹாய் நான் பாட வந்திருக்கீங்களா? ஆமாம் சரி ஓகே அப்படி இல்லை சார், சொல்லி உங்களை பார்க்க வந்திருக்கீங்களா? ரொம்ப பொண்ணை தெரிஞ்சிடும், அதனால கொஞ்சம் கெத்தாக வேணும். ஆமாம் சார் பாட வந்திருக்கேன், சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் போய் பாட்டேன், ஜஸ்ட் ஒன் பாசிங் மொமெண்ட், அவ்வளோதான். இப்போ நார்மலாக பாட்டை இப்போ நார்மலாக கேட்குறவங்க ஒரு மிக்ஸ் மாஸ்டரிங் அப்புறமா எல்லாரும் மக்கள் அந்த பாட்டை கேட்பாங்க. ஆனால் ரெக்கார்டிங் அப்போ அந்த பாட்டு வேற மாதிரி இருந்திருக்கும். மேபி ஒரு சின்ன கார்ட்ஸ் வச்சு நம்ம பாடியிருப்போம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது வேற மாதிரி இருக்கும்ல. நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போதே அந்த ஃபுல் சாங் அப்படி கரெக்டாக இருந்துச்சா? Almost it was there. Okay. Some beats, some pads all should be added, but it was almost there for the vibe and mood. ஓகே, அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் வேற யாராவது பாடி வச்சிருந்தாங்களா டம்மியா? No. ஓகே. Actually they played me Hindi version. அதை கேட்டு தான் நான் தமிழ் அண்ட் தெலுங்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ஷில்பா மேமோட வாய்ஸ் கேட்டு தான் தமிழ் நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் டெக்ஸ்டர் அதே மாதிரி இருக்குனால மேட்ச் ஆச்சு. அண்ட் ப்ராப்பராக பேஸ், எனக்கு பேஸாக வரும், பேஸ் வேணா கொஞ்சம் சாஃப்ட், பேஸ்லேயே சாஃப்ட்டு. அப்போ கேட்கப்போ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வாய்ஸ் ட்ராக் பாடும்போது லைக் வாய்ஸ் டெஸ்ட் அப்போ கொஞ்சம் போல்டாகவே பாடினேன். பட் அவங்க சொன்னாங்க வாய்ஸ் இஸ் ஃபைன், ஒன்லி த வே ஆஃப் சிங்கிங் ஷுட் பி சேஞ்ச் சொல்லிட்டு சாஃப்டாக பாட வச்சாங்க. இட் வாஸ் ஆல் வெரி மைன்யூட் திங்ஸ் ஐ லேர்ன்ட். நான் யாராவது கேட்டிருக்காங்களா நீங்க பேசும்போது ஒரு மாதிரி இருக்கே, பாடும்போது வேற மாதிரி இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்றேன், என்ன ஏதோ சாஃப்ட்வேர்ல ஏதோ பண்றேன், ஆட்டோ டியூன் போடுறியான்னு கேட்பாங்களா? ஆட்டோ டியூன் இல்ல, நீ என்ன இப்படி பேசுற, பாடுறப்போ வேற, எல்லாருமே சொல்லுவாங்க. ஐ திங்க் ஈவன் யூ டோல்ட் நவ. இல்ல எனக்கு அப்படி தோணல. இல்ல ஏன்னா அந்த மாதிரி எனக்கும் சில பேர் கேட்டிருக்காங்க, அதனால நான் கேட்டேன். சோ அந்த ஓகே, அந்த பாட்டு இப்ப வெளியாகுது. வெளியானா அந்த பாட்டை பத்தி ட்விட்டர்ல பல பேர் பேசுறாங்க. எஸ்ஆர்கே அதை பத்தி போட்டிருக்காரு, உங்களை குறிப்பா மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் யார் அந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னது? ஐ வாஸ் ஹியர் ஸ்டுடியோவில், மாம் அண்ட் டாட் கீழே இருந்தாங்க. நான் எல்லாம் ஒர்க் பண்ணி வரப்போ కాల్ அப்பா పప్పి ఏం చేస్తున్నావు కిందరా ఎందుకు సార్కి ట్వీట్ వేశారు, இல்லை அது ஸ்ட்ரீட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ண கூட தெரியல. அப்படியே ஓடி வந்துட்டு பார்த்தா அப்பாவோட மொபைல் வாங்கி, நான் என்ன மொபைல் கூட பார்க்கல, அவ்வளோ பொறுமை இல்லை, ஐஃபை எல்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு. பிகாஸ் பாடுறதே பெரிய விஷயம், பட் அதில் ட்வீட் போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் ஃபார் லைஃப் டைம். ஐ கேன் செரிஷ் தட் மொமெண்ட். நான் ஃப்ரேம் கூட பண்ணலாம், அது மாதிரியே மொமெண்ட் ஆயிடுச்சுனால அது அனிருத்தோட ஃபஸ்ட்டு ஐ ஹவ் டு மென்ஷன் அனிருத் சார். பட் thank you for the opportunity. Ada duet பண்ணது ரொம்ப thank you. The song is so beautiful because of your voice, not only my voice. Everybody saying you sound, it's only because of Anirudh and his voice and his magical tune. So andhe na ipo solren. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.